ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான வெண்டைக்காய் பொரியல் பார்த்துடலாமா? அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க, ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க, கடுகு உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது உடஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்கோம் ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் வரணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 1 மினிட் ஒரு 2 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஒரு 10 செகண்ட்ஸ் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காய் ஆட் பண்ணிவிடுங்க. வெண்டைக்காவும் ஆனியனும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். சாட்டே பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணி நம்ம வேக வைக்கணும். க்ளோஸ் பண்ணணும். நம்ம ஃபுல்லாக இதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ்க்கு அப்புறம் ஃபுல்லாக சிம்மில் வச்சிடணும். நம்ம நல்லா நான் இப்போ மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்லோவில் வச்சுருங்க. இதுக்கப்புறம் ஸ்லோவில் தான் இருக்கணும், பிகாஸ் தீஞ்சிரும் அது. நம்ம ஏன்னா க்ளோஸ் பண்ணால் தான் அது சீக்கிரமாக வேகும். ஓப்பனில் வச்சுருந்தா ஒரு மாதிரி நறுக்குன்னு இருக்க மாதிரி இருக்கும். மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட் போட்டு மூடிட்டு 2 மினிட்ஸ் ஒன்ஸ் நம்ம எடுத்து பார்க்கணும். எடுத்துகிட்டு திரும்ப ஸ்டிர் பண்ணணும். வெண்டைக்காவோட ஸ்டிக்கினஸ் போகணும். 2 மினிட்ஸ் ஒன்ஸ் நீங்கள் அது மாதிரி பண்ண அந்த ஸ்டிக்கினஸ் போயிடும். ஃபஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதை ஸ்டிர் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஸ்டிக்கினஸ் தெரியும். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் நம்ம மூடி வச்சு எடுத்து பண்ணும்போது. இது மாதிரி ஒரு 6 to 8 மினிட்ஸ் நீங்கள் 2 டைம்ஸ் ஒரு 4 டைம்ஸ் நடுவில் எடுத்து பண்ணணும். அப்புறம் 1/4 ஸ்பூன் காரத்தூள் போட்டுட்டு நல்லா ஃபுல்லாக ஸ்டிக்கினஸ் போயிடுச்சு. இது என்னோடய சீக்ரெட் பொரியல் பொடி. இது வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை போட்டு 1 ஸ்பூன் போட்டு இறக்குனா எந்த ஒரு பொரியலாக இருந்தாலும் அல்டிமேட் டேஸ்ட்டில் இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த பொடி எப்படி பண்ணணும்னு தெரியணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.